வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஜாக் ஃப்ரூட் பாயசம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. இப்போது ஜாக் ஃப்ரூட் கிடைக்கிற தொட்டு நீங்கள் இந்த பாயசம் நல்ல நாளுக்கு பண்ணலாம். ஸோ வாங்க ரெடி பண்ணலாம். இங்கே வந்து ஜாக் ஃப்ரூட், அதாவது இந்த பலாப்பழம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், விதைலாம் நீக்கி. அதே மாதிரி தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். வெல்லம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் தேவைப்படும். அடுத்து ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை, இதுதான் நம்மளுக்கு தேவைப்பட்ட பொருள். நான் மெஷர்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க முக்கால்வாசி பலாப்பழம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கினேன், ஏன்னா வதக்கிறதுக்காக தேவைப்படும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். எங்கள் வீட்டில் மிக்சியில் இந்த மாதிரி நறுக்கி பலாப்பழம் சேர்த்தா தான் அது அரைப்படுறது. ஸோ இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு. இப்போது இந்த மாதிரி ஸ்மூத்தாக நம்ம விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும்னா பலாப்பழம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிதமான தீயில் ஒரு கடாய், ஹெவி கடாயை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பேன் கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நான் நெய் சேர்த்துக்கினேன். நெய் நல்லா அது காஞ்சி வந்ததும் அதில் வந்து முந்திரி, திராட்சை, நம்ம நறுக்கி வச்சுருக்க ஃப்ரெஷ் கோகோனட், அதாவது தேங்காய் சின்ன சின்ன பல்லாக நான் நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கினேன். இது கோகோனட் எல்லாம் சேர்த்தோம்னா அது சாப்பிட்றப்போ க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும் பாயசத்தில். நீங்கள் வந்து இந்த பாயசம் திக்காக பண்ணலாம், கொஞ்சம் வாட்ரியாக பண்ணலாம். அது இது விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். எனக்கு திக்காக பிடிக்கும். வாட்ரியாக பண்ணால் இன்னும் நல்லாவே தான் இருக்கும். மீதி வச்சுருக்கோம் அந்த பலாப்பழம் பீசஸ் இருக்குது இல்லையா, அந்த துண்டுங்க இருக்குது இல்லையா, அது நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கினேன். இப்போ வந்து இதில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த பாயசத்தை கொதிக்க வைக்கணும். ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். இதில் வந்து நம்ம வெல்லம் தூள் வந்து சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா கலந்து கொதிக்க விடலாம். வெல்லம்லாம் கரையணும், அந்த பாயசம் நல்லா கொதித்து வரணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கினேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து அடுப்புலேருந்து இறக்கி, இது நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம், சில்டாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய நல்ல நாள் வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாயசம் நீங்கள் செஞ்சு சர்வ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.